கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களது தங்கி நிறைய நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தாங்குவதாக. ஒரு வசனத்தை இந்த நாளில் உங்களுக்காக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஒரு அற்புதமான பகுதி இது. கிழக்கிலே இருந்த சாஸ்திரிகள் இறைவனை கண்டு பணிந்து விலையேற பெற்ற பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவச்சனமே, செல்வங்களிலெல்லாம் விலை உயர்ந்தது, மதிப்பு மிக்கது பொன். இது ராஜாக்களுக்கு உரியது. சாலமோன் ராஜா கூட தன் ஆலயத்தை கட்டும் பொழுது பொன் தகடுகளினால் அதை மூடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில். தூபம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆசாரியர்களை குறிக்கிற ஒன்றாக, ஆசாரிய பணிவிடையை காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. வெள்ளை போலம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அது மரித்தவர்கள் மேல் பூசுகிற ஒரு சுகந்த வர்க்கமாய் காணப்படுகிறது. இறைவனுடைய பிறப்பின் காலத்தில் அரசனுக்குரியதையும் ஆசாரியனுக்குரியதையும் மறுமைக்குரியதையும் காண்பிக்கிற ஒன்றாக இவருடைய படைப்பு காணப்படுகிறது. இன்றைக்கு இறைத்தன்மையை இறைவன் அடையாளம் காட்டும் வெள்ளை போலத்தை அங்கே காண்பிக்கும் பொழுது ஒரு வருகையின் நிச்சயத்தையும் ஒரு மேன்மையின் காரியங்களையும் காண்கிற மக்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் படைக்கிற காணிக்கைகள் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதாக, மகத்துவம் மிக்கதாக அது காணப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, சர்ச்சு வாசலில் நடந்து போகிற அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இந்த திருச்சபையை சேராத மக்கள் வேறு சபையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த சபையை சேர்ந்தவர்களாகவும் கூட இருக்கலாம். அவங்க போகும் பொழுது அந்த கோயிலை பார்த்து திரும்பி அப்படின்ட்டு போவாங்க. அந்த புற இனத்து மக்கள் காலில் அணிந்திருக்க செருப்பையும் கழட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு மன்றாட்டை எடுத்து செல்வதை பார்த்திருக்கிறேன். இங்கே யூதரல்லாத இந்த மக்கள் தங்கள் காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது சிறப்பானதை இறைவனுக்கு படைக்கிற மக்களாக, இறைவனுடைய சிறப்புகளை உணர்ந்து படைக்கிறதாக, இறைவன் எங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை கொடுத்தார் என்பதை வெளிக்காட்டுகிற ஒன்றாக படைத்தார்கள். இறைவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய படைப்புகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் காணிக்கைகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பேசுகிறார், புதிய ஏற்பாட்டிலே பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் எதை நம்மிடத்தில் கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இறைவன் விரும்புகிற இரக்கத்தை நாம் பலியாய் செலுத்தும் பொழுது அங்கே மேன்மையின் வெற்றிகளை, நன்மைகளை நாம் காண முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அன்புக்குரிய தேவச்சனமே, அருமையான ஞானிகள் இறைவனுக்கு காணிக்கை படைத்தார்கள். இந்த புதிய ஆண்டில் இந்த 7வது நாளில் வந்திருக்கும் பொழுது நான் இறைவனுக்கு படைக்கிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாய் காணப்படுகிறது? இறைவன் ஏற்கிற வண்ணமாக சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் இறைவனுடைய கிருபாசன தண்டைக்கு வருகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரை, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞானிகள் படைத்த காணிக்காய் நன்றி சுவாமி. அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஜீவனை தந்த உமக்கு எங்களை காணிக்கையாய் படைக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.